உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அநேக நேரங்கள்ல நம்ம லைஃப்ல நம்மளோட பேட்டில்ஸ் எல்லாம் நம்ம தான் பண்ணணும் போல, இந்த காரியத்தை நம்ம தான் எதிர்கொள்ளணும் போல, எப்படி நம்ம இதை ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் பாருங்க அதிகமான நேரம் நம்முடைய சிந்தையும் இருதயத்தையும் மூடிக்கொள்ளுது. அதனால நம்ம என்ன செய்யறோம்? திகைத்து போயிடுறோம் பாருங்க. எப்படி நான் இதை செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி முடிச்சு தீர்க்க போறேன், இந்த காரியத்தை எப்படி நான் எதிர்கொள்ள போறேன்னு சொல்லி. ஒருவேளை அது ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், சில நேரங்கள்ல சில பெரிய மனிதர்களோட பேசக்கூடிய சில முக்கியமான மீட்டிங்ஸா இருக்கலாம், நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ற ஒரு டைமா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு பெரிய நிறுவனத்து ஊழியர்கள் இடத்துல நம்ம ஒரு மீட்டிங்ல நம்முடைய நிறுவனம் சார்பாக கருத்துக்களை எடுத்து வைக்கிற ஒரு வேலையா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்து செய்யறதா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறது, அல்லது ஒரு பிள்ளை பேரை எதிர்கொள்வது, அல்லது ஏதோ ஒரு பெரிய கூட்டத்திற்கு மத்தியில நின்று ஒரு செய்தியை கொடுப்பது, இப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு திகைப்பான ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்த இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நினைப்பூட்டுகிறார். நாம செய்ய போகிற இந்த செயல்ல நமக்கும் அந்த சூழ்நிலைக்கும் விரோதமா இருக்கிற அந்த போராட்டத்தை நாம சந்திக்க போறது இல்லையா? யுத்தத்தை இன்னைக்கு செய்ய போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. ஒருவேளை அது ஒரு யுத்தம் போல நம்மளுடைய மனதுல ஒரு கலக்கத்தை கொண்டு வரும் பாருங்களேன். அது ஒரு சாதாரண விஷயமா அநேகம் பேருக்கு தெரியலாம். ஆனா நம்முடைய மன நிலைகள்ல அது ஒரு பெரிய மலை போல தோணலாம். இதை எப்படி நான் செய்ய போறேன், என்னுடைய மைண்ட் ரொம்ப ஒரு பெரிய பேட்டில சந்திக்குதே, நான் இதை எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க போறேன், இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கே, இந்த திருமண வைபவம் முழுவதையும் நான் எப்படி முன்னின்று செய்து முடிக்க போகிறேன், இப்படி ஏதோ ஒரு பெரிய காரியம் அல்லது ஏதோ ஒரு பெரிய யுத்தம் போன்ற ஒரு அனுபவத்தை நீங்க இந்த நாள்ல கடந்து செல்லலாம். இந்த வேதாகமத்துல ஒரு நிகழ்வு எழுதப்பட்டிருக்கு, நம்மை உத்வேகப்படுத்தும்படியா, உற்சாகப்படுத்தும்படியா. அது மெய்யாகவே ஒரு யுத்த களம் பாருங்களேன். ஆனா அதுல ஆண்டவர் எப்படி வெற்றியை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம இன்னைக்கு எதிர்கொள்கிற எல்லா வித சவால்களும் நமக்கு சுலபமா மாறிடும். யோசபாத் ராஜா 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல தன்னுடைய நெருடலான ஒரு சூழ்நிலைய ஜெபத்துல வைக்கிறார். அவர் சொல்றாரு, எங்கள் தேவனே, எங்களுக்கும் எங்களுடைய எதிராளிகளுக்கும் உள்ள இந்த சண்டை சச்சரவுகளை நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? எங்களை எதிர்த்து வர்ற அவங்க ரொம்ப பலசாலிகளா இருக்காங்க, ஏராளமான கூட்டமா இருக்காங்க, எங்களுக்கு அவங்க முன்பாக நிற்கிறதுக்கு பலனே இல்லை. பாருங்க, அநேக நேரத்துல ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய பலகீனங்களை நம்ம முன்னிறுத்துவதே இல்லை. நம்ம பலசாலிகள் போல காண்பித்துக் கொள்வது, ஆனால் மனதிற்குள்ளாக போராடுவது. ஆனா இந்த இடத்துல யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறார், தன்னுடைய இயலாமையை அப்படியே வெளிப்படையாக சொல்லுகிறார். எங்களுக்கு அதை எதிர்ப்பதற்கு பலன் இல்லை, எதிர்த்து வருகிறவர்கள் ஏராளமான கூட்டமா இருக்கிறார்கள். இங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ஃபாஸ்ட் பண்ணாரு, அவர் ஜெபம் பண்ணாரு. அப்ப ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசி மூலமா ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த ஏராளமான எதிரிகளின் கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க, ஏன்னா இந்த யுத்தத்தை செய்ய போகிறது நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ நீங்க எதிர்கொள்ளுகிற அந்த ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு ப்ராஜெக்ட், அல்லது நீங்க அண்டர்கோ பண்ணுகிற ஏதோ ஒரு இஷ்யூ, அது அவருக்கு பெருசானதே இல்லை, அவருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சில ஸ்ட்ராட்டஜிஸை கொடுத்தாரு, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, அவர் உங்களுக்கு முன்பாக சென்ற யுத்தங்களை முடித்து விடுவாருன்னு சொல்லி சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவங்க அதிகாலமே எழும்புனாங்க பாருங்களேன். நமக்கு எல்லாருக்குமே அதிகாலமே எழும்பி முதல் அன்பை ஆண்டவருக்கு கொடுத்து அவர் கற்றுத்தருகிற காரியங்களை கேட்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கணும். 2 நாளாகமம் 20:20 விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலமே எழுந்திருந்து. அடுத்து பாருங்க, அவங்க பேசிக்கிறாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி யோசபாத் அவனுடைய சப்பார்டினேட்ஸ்க்கு, அந்த சோல்ஜர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம அவரை நம்புவோம், ஏன்னா அவரால் தான் இந்த யுத்தம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய பலனையோ எதிராளிகளுடைய பலனையோ பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். அந்த சூழ்நிலையவோ அல்லது அந்த வியாதியையோ, இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போய் அந்த மேஜர் ஆப்ரேஷன் எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர் அண்டர்கோ பண்ண போறாங்க அல்லது நம்ம அண்டர்கோ பண்ண போறோம்னு சொல்லி நம்ம கலங்க வேண்டாம். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டுக்குள் கொண்டு வருகிறார். காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய சபார்டினேட்ஸ்க்கு சொல்றாரு பாருங்க. முதலாவது அதிகாலமே ஆயத்தப்படுறாங்க, 2வது கர்த்தரை நம்புங்கள்னு ஒருவருக்கொருவர் திடப்படுத்தி கொள்றாங்க, 3வதாக கர்த்தரை பாடி துதித்து அணிவகுத்து நிற்கிற துதி பாடல் செய்கிறவர்களை முன்னிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற போர் போன்ற ஒரு அனுபவங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கடன் பாரமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை நான் எப்படி செய்து நிறைவேற்றி அவர்களை சரியான ஸ்தானத்தில் நிலைப்படுத்த போகிறேன்ங்கிற கலக்கமா இருக்கலாம், அல்லது குடும்பத்தை நடத்துவதற்கே எனக்கு பேசிக் நீட்ஸே சப்ளை ஆகலையே, வேலை இல்லையே என்று சொல்லி
அல்லது ஒரு கல்வி நான் தேர்ந்தெடுத்து விட்டேன், என்னால் அதை முடிக்க முடியவில்லை என்று சொல்லி தேங்கி கொண்டிருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலைகள்ல இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, முதலாவது நீங்க முதல் அன்பை ஆண்டவருக்கு கொடுங்க. அவர் கற்றுத்தருகிற வேதத்தின் ரகசியங்கள் அதிகாலமே நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவதாக அவரை நம்புங்கள். அவர் யாராவது இப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளை, தேவ பிள்ளைகளை அனுப்பி உங்களை திடப்படுத்தும் பொழுது அந்த வேதத்திலிருந்து வருகிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். மூன்றாவது, நீங்கள் பாடி துதியுங்கள். சூழ்நிலைகளையும் பார்க்காதீர்கள், உங்களுடைய இயலாமையும் உற்று பார்க்காதீர்கள். கர்த்தரை பார்த்து அவருடைய வல்லமையை பாடி துதியுங்கள். நான்காவது, என்ன தெரியுமா நடந்தது? எதிரிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் அதுவாகவே தனக்குரியவைகளை செய்து முடித்து கொள்ளும். நீங்கள் அதை குறித்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை யுத்த களத்திலோ அல்லது எதிராளிகளோடு போராடுகிற ஒரு சூழ்நிலையிலோ, நமக்கு விரோதமாய் அநியாயமான குற்றச்சாட்டுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நேரத்திலோ, எங்கோ ஒரு இடத்துல கேசஸ்ல நீங்க ஃபைட் பண்ண வேண்டிய நேரத்திலோ, உங்களுக்காக ஆண்டவர் எதிராளிகளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்களாகவே மாண்டு போகும்படி செய்கிறார், அவர்களாகவே மறைந்து போகும்படி செய்கிறார். அந்த பிரச்சனைக்குள்ளாக அவர்கள் வராதபடி, உங்களை கேள்வி கேட்காதபடி, நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வராதபடி அவர் அந்த யுத்தத்தை செய்து முடிக்கிறார். சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். பாருங்க, இந்த இடத்துல அவர் யுத்தம் பண்ணிவிட்டார். ஒருவேளை நீங்க அண்டர்கோ பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை குறித்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்க, அது ஒரு யுத்தம் போல தோன்றுகிறது என்றால் அதை சுலபமாக்கி கொடுப்பார். அதிலே அவருடைய பிரசன்னத்தை நாடுங்கள். அதிகாலம் எழும்பி அவரை தேடுங்கள், அவரை நம்புங்கள், துதியை முன்னிறுத்துங்கள். உங்களுடைய யுத்தங்கள் சகலமும் அவராலே செய்து முடிக்கப்படும். இறுதியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த எதிரிகளின் சகலவித நன்மைகளை இவர்கள் சுதந்திரித்தவர்களாய் 4ஆம் நாளிலே வெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இதை கேட்கிறவர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாத வகையிலே எவ்வளவு பலம் நிறைந்ததா இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் மகா பலசாலி. அவர் யுத்த புருஷன். அவர் இந்த நாளிலே உங்களுக்காக நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிற இந்த பணியிலே கடந்து சென்று உங்கள் சார்பில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கிற ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே யுத்தம் கர்த்தருடையது, அது உங்களுடையது அல்ல. நீங்கள் கூடி அவரை ஆராதித்து பெராக்காவிலே நன்றி செலுத்துவீர்கள். May God bless you.